வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமய ஜோதிடத்தில் இன்றைக்கு நாம் காணவிருப்பது லக்னம் முதல் 12 வீடுகள் அப்படிங்கிற வரிசையில 10ஆம் இடம். லக்னம் முதல் 9 வீடுகளுக்கான எல்லா பலனும் நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்க அதை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த 10ஆம் இடத்தை தொடர்ந்து பாருங்க. ஸோ 10ஆம் இடம், ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் எப்படி வேலை செய்யும்? 10ஆம் இடம் என்பது எதை குறிக்கும்? அதே போல 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன நன்மை தரும், தீமை தரும், அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி 10th ஹவுஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரங்களோட வரும். நீங்க ஆல்ரெடி கேந்திரங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். கேந்திரங்கள் நம்மளுடைய முயற்சிகளை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய செயல்திறனை குறிக்கக்கூடியதுங்கிறது எல்லாமே அதை டீட்டெயில்டா கொடுத்துருப்போம். அப்படிப்பட்ட 10ஆம் இடம் நம்மளுடைய ஜாதகத்துல எதை முக்கியமா குறிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது ஒரு கர்மஸ்தானம். எப்படி காலபுருஷனுக்கு மகரம்ங்கிற 10ஆம் இடம் கர்மஸ்தானமோ அதே போல உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் இடம் உங்களுடைய கர்மஸ்தானம், உங்களுடைய கர்மத்திற்கான கேந்திரம். அங்கதான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, அதுதான் உங்களுடைய கர்மாவாக இருக்க போகிறது அப்படிங்கறது மெயினான பாயிண்ட். நீங்க ஒர்க் பண்ற அந்த கேந்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரங்கள்ல தலை சிறந்த கேந்திரமாக குறிப்பிடப்படுது. ஒரு 10ஆம் இடத்தில் இருந்துதான் நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க, என்னவாக பிறந்திருக்கீங்க, என்னவாக மாற போறீங்க, உங்களுடைய நன்மை தீமைகள் என்ன, அதாவது தொழில இருந்து வரக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, இது எல்லாமே குறிக்கும். சோ தொழில் மிக மிக முக்கியமாக 10ஆம் இடத்திற்கான ஒரு காரணம். சரி, அது அதை மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. தந்தையினுடைய தனம், உங்களுடைய மேல் படிப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய வேலை, அந்த வேலைங்கிறதும் அதுல வந்துடும், அந்த மேல் படிப்பிற்கான இடமும் வந்துடும். மாமியார், உங்களுக்கு அமையக்கூடிய மாமியார் எப்படிப்பட்டவங்களா இருப்பாள், மனைவியினுடைய படிப்பு, மனைவியினுடைய சொத்து, மனைவியின் சொத்துல இருந்து உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், சோ அங்கிருந்து உங்களுக்கு சொத்து வருமா, மனைவி பெயரில் செய்யக்கூடிய தொழில், மனைவி பேர்ல முதலீடு பண்ணி தொழில் செய்வீங்களா, அல்லது மனைவி படித்த பெண்ணாக வருவாளா, மனைவி தன் பணத்தை அல்லது உங்கள் பணத்தை வைத்து தொழில் செய்வாளா, நீங்க மனைவியினுடைய பெயர்ல தொழில் செய்வீங்களா, இது எல்லாமே 10ஆம் இடம் தான் குறிக்கும். அதே போல தந்தையினுடைய தனம் 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா வர்றதுனால தந்தையினுடைய தனம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கறத குறிக்கும். உங்களுடைய தொழிலினுடைய தன்மை என்ன, அதனுடைய மேன்மை என்ன, அதாவது எப்பேற்பட்ட தொழில நீங்க இருப்பீங்க, கீழ்நிலை தொழில் பண்ண போறீங்களா, நல்ல ஒரு கௌரவமான தொழிலா, ஒயிட் காலர் ஜாபா, அரசு பதவி கிடைக்குமா, அரசு சார்ந்த தொழில் பண்ணுவீங்களா, இது எல்லாமே உங்களுடைய 10ஆம் இடம் தான் குறிக்கும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் என்பதனால் நீங்கள் யார் யாருக்கு கர்மம் செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் 10ஆம் இடமே குறிக்கும். அதாவது எல்லாருமே தாய் தந்தையருக்கு கர்மா செய்யணும் அப்படிங்கிறது வந்துடும். சோ நம்ம ஜாதகம் கொடுத்து அம்மா அப்பா உடம்பு சரியில்லைன்னு காமிக்கும் பொழுதே அவர்களுடைய ஜாதகம் இல்லைன்னா பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் கர்ம திசை நடப்புல இருக்கா அப்படிங்கறதான் பார்ப்போம். 10ஆம் இடம் நீங்கள் யாருக்கெல்லாம் கர்மா செய்ய போகிறீர்கள், கர்மா செய்வதற்கான நேரம் இருக்கா அப்படிங்கிறது வரும். ஆனாலும் நீங்க சில பேருக்கு தாய் தந்தையர் இறந்துருவாங்க, கொரோனா டைம்ல நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து காரியம் செய்ய முடியல, ஊர்ல இருந்த சித்தப்பா பையனோ இல்ல யாரோ ஒருத்தர் செய்வாங்க. சோ அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கா, யார் எத்தனை பேருக்கு நீங்கள் கர்மம் செய்ய போகிறீர்கள், உங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கறத குறிக்கும். அதே போல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது 9ஆம் இடம் தர்மம், இது கர்மம். சோ தர்மத்திற்கான கர்மம் நீங்க எவ்வளவு செய்வீங்க, ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரும் கேந்திரம், 9ஆம் இடம்ங்கிறது பெரும் திரிகோணம். 1ஆம் இடத்துக்கு அதாவது லக்னத்திற்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட 10ம் 9ம் மிக மிக முக்கியமாக கன்சிடர் பண்ணப்படுது. அதனாலதான் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கறதே நம்ம 9, 10ல இருந்தா எடுக்கிறோம். நீங்க செய்யற வேலைதான் உங்களுக்கு உங்களை அடையாளப்படுத்தி கொடுக்கும். சோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு 10ஆம் இடம் தான் சொல்லும். சோ அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்களா, அரசு சார் தொழில் பண்ணுவீங்களா, மக்களுக்கு பிரயோஜனமான தொழில் பண்ணுவீங்களா, அரசு பதவிகள் கிடைக்குமா, இது எல்லாமே 10ஆம் இடம் தான் குறிக்கும். இதே போல கர்மா நான் சொல்லியிருந்தேன், யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கர்மம் செய்ய கடமைப்பட்டவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படிங்கறதுமே உங்களுடைய 10ஆம் இடம் தான் குறிக்கும். இந்த 10ஆம் இடம்ங்கிற திரிகோணமே, அதாவது எந்த ஒரு வீடுமே தனித்து வேலை செய்வது கிடையாது. ஒரு வீடை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம லக்னம் முதல் 10 அப்படிங்கிற வீடுகளுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த கிரகங்கள் உட்கார்ந்தா எப்படி இருக்குங்கிறது சொல்லிட்டு இருக்கோம். பட் எந்த ஒரு வீடும் எந்த ஒரு கிரகமும் தனித்து வேலை செய்யாது. எல்லா கிரகமும் திரிகோணத்தையும் கேந்திரத்தையும் சேர்த்து கொண்டுதான் வேலை செய்யும். அந்த 10ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது 2, 6, 10 அப்படிங்கிற திரிகோணம் வேலை செய்யும். இது காலபுருஷனுடைய அர்த்த திரிகோணம். காலபுருஷனுடைய அர்த்த திரிகோணம் எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரிதான் இப்போ உங்களுக்கு தர்ம திரிகோணம் உங்களுக்கு அர்த்த திரிகோணமா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மீன லக்னக்காரர் அப்படின்னா காலபுருஷனுடைய தர்ம திரிகோணம் உங்களுக்கு அர்த்த திரிகோணமாக வரும். சோ அது சார்ந்த தொழில்கள், அது நுட்பமா உள்ள போய் டெப்தா சூட்சமான விஷயங்கள் எடுக்கணும்னாலும் இப்படிப்பட்ட திரிகோணத்தோடு இது வேலை செய்யும் அப்படிங்கறது 10ஆம் இடத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிக மிக தேவையான ஒன்று. சரி, இனி
10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யும், இது வந்து தனித்து அந்த கிரகங்கள் அங்க இருக்கும்போதுதான் சிலது காம்பினேஷன்ஸோடையும் சொல்லுவேன். பட் அதர் தேன் தட் இது தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்த்து முழுவதுமாக சொல்லணும். ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருக்குனால மட்டுமே இந்த இந்த ஒரு பலன் நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி உள்ளுக்குள்ள நுட்பங்கள் நிறைய பார்த்து விட்டு நீங்கள் பலன் எடுத்து சொல்ல வேண்டும். இது பேசிக். ஸோ பேசிக் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ முதலாவதாக 10ஆம் இடத்தில் சூரியன். 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்க அவர் என்ன நன்மை தீமைகளை கொடுக்கிறார்? முதல்ல 10ல சூரியன் இருக்கும்போது அவர் திக்பலம் அடைகிறார். ஸோ சூரியன் திக்பலமாக இருப்பது என்பது எந்த ஒரு ஜாதகத்திற்கும், அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த ராசியா இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சூரியன் ஆத்மகாரகன் என்கிறனால உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அது குறிக்கும். ஸோ 10ஆம் இடத்துல இருந்தா தொழில் சார்ந்து அது நிறைய இருக்கும். தொழில் சார்ந்து உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் நிறைய இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய இருக்கும். அரசு தொழில் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் அரசியல்வாதிகளை உருவாக்குவதிலும் 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது பெரும் பங்கு வகிக்கும். அதை தாண்டி இல்லைங்க நான் அரசு வேலையெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே ஒரு அரசு வங்கியில வேலை செய்வதை 10ல இருக்கக்கூடிய சூரியனை வைத்தும் நம்ம எடுக்க முடியும். அங்க குரு புதன்லாம் கணக்குக்கு வரணும். பட் சூரியன் 10ல இருந்தா அதுக்கான வாய்ப்பு கூறு அதிகம் சொல்லலாம். பட் அப்படி கவர்மெண்ட் செக்டார்ல இல்லைனாலுமே அந்த துறையில் அவர்கள் ஒரு என்ன சொல்றது பைனியரா, அவங்க எந்த வேலையை எடுத்தாலுமே அதுல ஒரு பைனியரா வருவாங்க. அதுல வந்து அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், அதிகார தன்மை கிடைக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். இதனாலே அவங்க அந்த இடத்துல வந்து பெரும் சக்சஸா தான் வருவாங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 10ல் சூரியன் இருப்பது மிகச்சிறப்பு. பிள்ளை ஆண் பிள்ளை பெறக்கூடிய வாய்ப்பை வந்து 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது அதிகமாக கொடுப்பார். ஆத்ம பலத்தை அதிகமாக கொடுப்பார். எந்த ஜாதகமா இருந்தாலுமே 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பு. 10ஆம் இடத்தில் சந்திரன். நம்ம எல்லா காணொலிகளையும் சொன்னது போலதான் சந்திரனை எப்பொழுதுமே 2 வகையாக தான் நம்ம பார்க்கணும். அவர் வளர்பிறையில் இருக்காரா, அவர் தேய்பிறையில் இருக்காரா, சுபர் தொடர்பு இருக்கா அப்படிங்கறத பார்த்துதான் முடிவு பண்ணணும். சூரியன் தனிச்சு 10ல இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. மேக்சிமம் அவருக்கு புதன் சுக்கிரன் கூட்டு கிடைத்தாலுமே தனித்து 10ல இருந்தா பிரச்சனை இல்லை. சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தனித்து இருந்தால் சிறப்பு, கூட பாவிகள் சேராமல் இருப்பது சிறப்பு. இதுவே ஏன்னா சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது விவசாய தொழில் கொடுப்பாரு, கால்நடைகள் மூலியமாக தொழில் கொடுப்பாரு, வண்டி வாகனங்கள் தொழில் கொடுப்பாரு, அதாவது வந்து டிராவல் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடிய தொழில் கொடுப்பாரு, புகைப்பட கலைத்துறை அதுல வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் இதுக்கு எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது வழிவகுத்து கொடுக்கக்கூடும். உங்களுடைய அழகை மையமாக வைத்து அதை வந்து பேஸா வச்சு பண்ணக்கூடிய தொழில்களை கொடுக்கும். கால்நடைகள், விவசாயம்னு சந்திரனுடைய காரகத்துவங்கள் வழியான தொழிலையும் கொடுக்கும். ரோடு அப்படிங்கிறதே சந்திரன் தான். ஸோ அந்த ரோடுல வந்து டிராவல்ஸ் நடத்துறது, ஏஜென்சிஸ் நடத்துறது, அதாவது இன்னைக்கு வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஏஜென்சிஸ் எல்லாம் நடத்துறாங்க, அவர்களுக்குமே வந்து 2-10 சந்திரனோட தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்களுமே அதை வந்து ரொம்ப நல்லா செய்ய முடியும். ஸோ இது எல்லாமே சந்திரனுக்கு சிறப்பு. ஆனா இங்க எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, அவர் ரொம்ப தேய்பிரையா இருந்தாலோ அல்லது வந்து பாவிகளோடு சேர்ந்து இருந்தாலோ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சீசனல் பிசினஸ், அதாவது என்ன வெளியே சொல்ல முடியாதுன்னா தப்பான பிசினஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரே மாதிரியான நிலைத்த துறையை வந்து அவர் கொடுக்க மாட்டார். ஏற்கனவே சொன்னது போலதான் சந்திரன் மாறுபட்ட தன்மையுடையவர். அவர் ரொம்ப வீக்கா இருந்தார்னா சீசனல் பிசினஸ் பண்ணுவாங்க. இந்த சீசனுக்கு இந்த வேலை, ஒரு மழை காலம்னா ஸ்வெட்டர் பிசினஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வெயில் காலம்னா ஜூஸ் பிசினஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர்களுடைய தொழில் மாறிக்கொண்டே வரும். சீசனுக்கு சீசன் வந்து வேற வேற பிசினஸ். ஒரு வருஷம் கூட தொடர்ந்து ஒரு பிசினஸ் அவங்களால பண்ண முடியாது, இல்ல ஒரு வருஷம் கூட தொடர்ந்து ஒரு வேலையில் இருக்க முடியாது. நிறைய அலைச்சல், அங்கேயே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான தன்மைகளை கொடுத்துருவார். அவர் சுபரோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா அது பாவி வீடா இருக்கணும். இப்ப வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க உணவு தொழில், கால்நடைகள் மற்றும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில எல்லாம் நல்லாவே பண்ணலாம். ஆனாலும் அது சுபர் வீடாக இருக்கக்கூடாது. பாவி வீடா இருந்ததுன்னா பரவாயில்ல, சுபர் வீடா இருந்ததுன்னா மறுபடியும் அங்கேயே அதையும் நிலைத்து பண்ணாத தன்மையை கொடுத்துருவார். ஸோ சந்திரன் வந்து ஒரு 80% வரைக்கும் நன்மை தான். பட் அவருடைய வளர்பிறை வந்து மிக மிக அவசியமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கவே செய்கிறது. அடுத்தபடியாக செவ்வாய். செவ்வாயும் சூரியனை போலவே எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் திக்பலம் அடையக்கூடியவர். எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் 10ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து திக்பலமா இருந்தா நல்ல வேலையை கண்டிப்பாக கொடுப்பார், கர்ம புத்திரனை கொடுப்பார். இந்த ஆண் கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வாரிசு விருத்தி அப்படிங்கறத நல்ல நிலைமையில கொடுத்துருவாங்க. அதே போல வந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது நல்ல கை தேர்ந்த சர்ஜன், டாக்டர்ஸை உருவாக்கக்கூடியது. ரியல் எஸ்டேட், ஆர்கிடெக்சர் இதுல நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி, உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகளை, அரசு சார்ந்த துறை வேலைகளையும் கொடுப்பதற்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நல்லா கொடுக்கும். அங்க வந்து செவ்வாயோடு சனியோ அல்லது வந்து வேறு கிரகங்களோ சேரும் போது இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான தன்மைகள் கொடுக்கும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது
வேற எந்த விஷயத்துக்கு கெடுதலாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் கெடுதல் என்று சொல்லுவதற்கு இல்லை. அவர்கள் 10ஆம் இடத்தோடு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்ஜினியரிங் துறைகளில், நுட்பமான துறைகளில் இவர்களை கை தேர்ந்தவர்களாக மாற்றுவார்கள். ஸோ அந்த வகையில 10ஆம் இடத்தில் செவ்வாய் நன்மை. அது எந்த லக்னமாக இருந்தாலும் 10ல செவ்வாய் இருந்தா 10ல ஒரு பாவி இருப்பது எப்பொழுதுமே சிறப்பு. எந்த பாவி இருந்தாலுமே பரவாயில்ல, அதுல செவ்வாய், சூரியன், சனி ரொம்ப நல்லது. சனிக்கு இருக்கக்கூடிய நம்ம திருப்பி சொல்லுவோம் அது சில நெகட்டிவ் இருக்கு. பட் செவ்வாயும் சூரியனும் மிக சிறப்பு. என்ன ஒரே ஒரு நெகட்டிவிட்டினா ஒரு 10ல வந்து ஸ்ட்ராங் ஆகி லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ கொஞ்சம் கோவக்காரங்களா இருப்பாங்க. கோவத்தினால் சில விஷயங்களை இழக்க வேண்டி வரலாம். லக்னத்திற்கு லக்னம் மாறுபடும். இருப்பினும் இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதுமானது. ஸோ அவங்க வந்து உணவு கலை, உணவுத்துறை, அதுல வந்து பெரிய செஃப், ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க ஒரு ஷெஃப் ஆகுறாங்க, நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஷெஃப் ஆகுறாங்க, ஒரு பெரிய பிசினஸ் வந்து ஹோட்டல் சார்ந்த பிசினஸ் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் கூட சந்திரன், சந்திரமங்கல யோகமாக இருக்கலாம், அல்லது வந்து பிருகுமங்கல யோகமாக இருக்கலாம், சுக்கிரன் செவ்வாய், இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்பொழுது பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சோ 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மிகச்சிறப்பு. அவரோட சுபர் சேர்ந்தால் இன்னும் சிறப்பு. அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் போயிடும். அதே போல சுபத்துவமான செவ்வாய் தான் வந்து சர்ஜன்ஸ் எல்லாம் உருவாக்குவார். செவ்வாயோட கேது சேரும் பொழுது உங்களுக்கு வந்து மாற்று மருத்துவம், மருத்துவத்துறையிலே வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து ஒரு ஆராய்ச்சி கிரகம். சோ பிஹெச்டி பண்ணுவது, ரிசர்ச் பண்ணுவது, இது எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். மருத்துவம் சார்ந்த துறைகளிலும் நான் சொன்ன மற்ற துறைகள், இவருடைய இந்த சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஃபுட் டெக்னாலஜியா இருக்கட்டும், ஃபுட் டெக்னாலஜி அப்டேட்ஸா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே ரிசர்ச் பண்ணி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் கேதுவுடன் இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுப்பார். சோ செவ்வாய் 10ஆம் இடத்தில் டிக் மார்க் தான், நன்மையே. அடுத்ததாக புதன். புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோர்ல வந்து இருக்காது. படம், புகைப்படம், அதே போல வந்து மீடியா, சின்ன திரை, பெரிய திரை, அவரோட ராகு சேரும் பொழுது ஒரு நல்ல டைரக்டர் உருவாகிறது, ஒரு நல்ல எழுத்தாளர் உருவாகிறது, சினிமாவில் பேர் சொன்னால் அறியக்கூடிய அளவிற்கு வளர்வது, இது எல்லாமே 10ஆம் இடத்தில் புதன் இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய தன்மைகள். 10ஆம் இடத்தில் புதன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொடுப்பாருன்னா, மேக்சிமம் புதன் வந்து அங்க சூரியன் சுக்கிரனோட சேர்ந்து இருப்பார். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் 10ஆம் இடத்துல அமைய பெற்றவர்கள் கம்ப்யூட்டர் துறையில, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி துறையில, ஏஐ துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல பவர் அண்ட் பொசிஷன்ஸையுமே வந்து கண்டிப்பா அடைவாங்க. ஸோ 10ஆம் இடத்தில் புதன் இருப்பது புகைப்படத்துறை, கலைத்துறை, அதாவது சினிமா, அதுல வந்து நீங்க மாடலிங்ல இருந்து எடுத்துக்கலாம். அதாவது இவங்க பேக் எண்ட்ல வேலை பார்க்கறது நிறைய இவங்களுக்கு டைலாக் ரைட்டிங் நல்லா வரும், நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும், புதிய புதிய என்ன சொல்றது இனோவேஷன்ஸ், அதாவது இது இனோவேஷன் சொல்ல முடியாது, கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. 10ஆம் இடத்தில் தனித்து புதன் இருப்பது அப்படிங்கிறது ஆடிட்டிங் துறையில மிக மிக சிறப்பான ஒரு கை தேர்ந்த ஆடிட்டர்ஸை வந்து உருவாக்கும். அதே போல புதன் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்துல மாண்டசரி மாதிரியான ஸ்கூல் டீச்சர்ஸை உருவாக்கும். அது வலுவாக இருக்கும் பட்சத்துல நாமளே வந்து ஸ்கூல் நடத்தக்கூடிய தன்மையுமே வந்து உருவாக்கி கொடுக்கும். கலை சார்ந்த டீச்சிங் குள்ள இருப்பவங்களுக்கும் புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பாட்டு டீச்சரா இருக்கேன், இல்ல நான் ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்கேன், ஒரு யோகா டீச்சரா இருக்கேன், யோகாவிற்கும் புதன் வந்து மிக மிக இம்பார்ட்டன்ட். அவர் வந்து அந்த துறையை கொடுப்பார். ஸோ அந்த வகையில புதனுக்கு வந்து பல துறை இருக்கு. நிறைய காமெடியன்ஸ் உருவாக்குறது, ஹியூமர் சென்ஸ் நிறைய கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து இப்படியெல்லாம் விகடகவி அப்படிங்கறது கொடுக்கும் அப்படிங்கிறது புதனுக்கு இருந்தாலும் 10ஆம் இடத்துல அது ஒரு தொழிலாகவே அமைத்து கொடுக்கும். அதனாலே அவர்கள் அறியப்படுவார்கள் அப்படிங்கிறதுமே 10ஆம் இடத்துல புதன் கண்டிப்பாக கொடுக்கிறார். ஸோ புதன் 10ல இருப்பதும் சிறப்பு தான். அவருக்கு சூரியனுடைய தொடர்பும் சுக்கிரனுடைய தொடர்பும் கிடைத்தால் இன்னும் சிறப்பு. ராகு கேதுக்கள் தொடர்பு கிடைக்கும் பொழுது அவர்கள் மேலும் விழுவார்கள் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. புத்திசாலித்தனம் வெளியே தெரிக்கும். அடுத்ததாக குரு வந்து தனிச்சு 10ல இருந்தா பதவி பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 10ல் குரு தனித்திருந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு வாக்கியமாகவே நிறைய பேர் கேள்வியுமே பட்டிருப்பீங்க. பட் அது அப்படியே உண்மையா அப்படின்னா அப்படி கிடையாது. குரு தனிச்சு எந்த வீட்டுல அப்படியே சும்மா உட்கார்ந்திருந்தாலும் அந்த இடத்தை நசிக்க செய்வார். அவருக்கு அங்க ஏதாவது ஒரு பாவி தொடர்போ அல்லது வந்து ஏதாவது ஒரு சுபர் தொடர்போ ஏதோ ஒண்ணு இருக்கணும். தனிச்சு குரு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா அந்த இடம் நசிக்கப்படும். அதுல வந்து எந்த வித டவுட்டும் கிடையாது. பட் அதை தாண்டி 10ஆம் இடத்தில் குரு இருப்பது அவர்களுக்கு பதவி பறி போயிடும்னா அவங்க வேலை போயிடும், அவங்களுக்கு அதுல விஷயம் தெரியாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆழ்ந்த நாலேஜ் நிறைய இருக்கும். ஆனா அதுல ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் போர் அடிச்சிடும். ஸோ இவங்களால ஒரு 3 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ண முடியாது. அவங்க அதுல வந்து நிறைய கை தேர்ந்தவர்களாக மாறிடுவாங்க. அது வந்து ஓவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல கொண்டு போய் விட்டுரும். சந்திரனுக்கு 10ல குரு வந்து வலுத்தாலே இது நடக்கும்.
குரு தனித்த நிலை. எனக்கு தெரிந்த ஒரு மீனராசி அன்பர், அவர் கும்ப லக்னம், மீனராசி அன்பர். அவருக்கு வந்து 11ஆம் இடம், லக்னத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அவருக்கு குரு சூரியன் புதன் 3ம் சேர்க்கை. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தனுசு. இவர் 6 மாசம் கூட தொடர்ந்து ஒரு வேலையில இருக்க மாட்டார். இவருக்கு வேலை கிடைக்காத அப்படிலாம் கிடையாது. எத்தனை வாட்டி வேலை விட்டாலும் திருப்பி திருப்பி அவருக்கு வேலை கிடைக்கும். நல்ல பவர் பொசிஷன் பெரிய இடத்துல தான் வேலை கிடைக்கும். ஆனா இவரால் 6 மாசம் கூட அந்த வேலையை செய்ய முடியாது. மேக்சிமம் மிஞ்சி மிஞ்சி போனா இவங்க 3 வருஷம் ஒரு தொழில இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொழில அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த மாதிரியான சூரியனோட காம்பினேஷன்ஸ்லாம் வந்தா கவர்மெண்ட் வேலையே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. பட் விதி எல்லாமே எல்லா இடத்துலயும் நடக்கிறதுல. ஜோதிடம் என்பது விதிகளை தாண்டி அதீத விதி விலக்குகள் உடைய ஒரு சாஸ்திரம். நீங்க டக்குன்னு இது இப்படியா இது இப்படியா இப்படிதான் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. விதி ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு 10 விதி விலக்கு இருக்கும். அதெல்லாம் அதுல இருக்கா இல்லையான்னு அப்ளை பண்ணி பார்த்து தான் நீங்க முடிவெடுக்க முடியும். ஸோ தனிச்சு குரு வந்து 10ல இருந்தா அவங்களுக்கு வேலையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் நிலைத்து ஒரே வேலையில் இருக்க மாட்டாங்க. அவங்க புத்திசாலிகள் தான், அதுல எந்தவித சந்தேகமும் கிடையவே கிடையாது. இருப்பினும் முயற்சி வந்து இருந்தாலும் அதற்கு தகுந்த அவர்களுக்கு வளர்த்து கொள்ள தெரியாது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம், அகங்காரம்னு சொல்லலாம். அதுல இருந்துதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகி அவங்க வந்து அந்த இடத்த யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான தன்மை தான் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்கும். இங்க ஏதேனும் ஒரு பாவியோட சேர்க்கையோ பாவியினுடைய பார்வையோ அமைஞ்சிருச்சு அப்படின்னா பேங்கிங் துறை. அதே போல 10ஆம் இடத்துல குரு வலுத்திருந்தால் ப்ரொஃபசர்ஸ், அகண்ட அறிவை கொடுக்கக்கூடியவர் இல்லைங்களா. அதனால அறிவையே தொழிலாக எடுத்து செய்யக்கூடியவர்கள், அறிவை தானமாக கொடுக்கக்கூடியவர்கள், அறிவை விற்பவர்கள், இவங்க எல்லாமே குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது வந்துடும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் தொழில் பண்ணுவது. குருவிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா தங்க வியாபாரம் செய்வது. ஸோ தங்கம் சார்ந்த துறைகள் பண்ணுது. ஆர்கிடெக்சர், இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இன்டீரியர் டிசைனிங், அது ஆர்கிடெக்சர் படிக்கிறது, அதுலயே பெரிய விஷயங்கள் செய்வது, இதெல்லாமே குரு சுபத்துவமாக இருந்து அவருக்கு இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்துடக்கூடாது. 4ஆம் இடம் தான் அவர் கேந்திராதிபத்திய தோஷம்னாலும் எப்பவுமே கேந்திரத்துல பாவிகள் இருப்பது சிறப்பு, திரிகோணத்துல சுபர்கள் இருப்பது சிறப்பு. கேந்திரத்துல சுபர்கள் தனிச்சு ஓவரா வளர்த்துட்டாங்க அப்படின்னா அது சார்ந்த சிக்கல்களை அவங்க நிறைய கொடுப்பாங்க. ஸோ ஆகையினால குரு வந்து தனித்து இல்லாம சிறப்பு. தனிச்சிருந்தாருன்னா இதுதான் சிக்கல்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை குறைச்சிக்க பாருங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கிறத வந்து நம்ம தோஷம்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அவர் சுபர் தான் அப்படின்னாலுமே 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது ஆடம்பர தொழில்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அதிகமான பெண் குழந்தைகள் கொடுப்பார், அது ஒரு விஷயம். 2வது கல்யாண மண்டபம் கட்டுவது, டையிங் இண்டஸ்ட்ரி வைக்கிறது, கெமிக்கல், அதாவது இந்த கெமிக்கல் டை போடுவாங்க இல்லையா, துணி வந்து பிரிண்ட் பண்றது, அந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணுவாங்க. கல்யாண மண்டபங்கள் கட்டுவாங்க, கல்யாணத்துக்கு கேட்டரிங் பண்ணுவாங்க. துணி இண்டஸ்ட்ரியில வந்து இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும், நான் டையிங் சொன்னேன், ஸ்பின்னிங் வந்துடும், டையிங் வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் வியாபாரம் வந்துடும், ஹோல்சேல் வியாபாரம் வந்துடும். இது எல்லாமே சுக்கிரனுடைய தொழில்கள். இது எல்லாமே அங்க வந்துடும். இது எல்லாமே ஆடம்பரமானதாக இருக்கும். அதாவது பேசிக்கா விடவும் ஒரு லெவல் மேல. இப்ப நம்ம வந்து ஒரு சாதாரண புடவை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம், கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமான விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஆடம்பரமான விஷயங்களை கொடுத்து அதுல வந்து வேலையும் கொடுப்பார், நல்ல பொருளாதார மேன்மையுமே கொடுப்பார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பவர்கள் நல்ல கை தேர்ந்த ஹோட்டல்களை வைத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுக்கிரன் வந்து பல தொழில்களை கொடுக்கக்கூடியவர். அதோட புதன் சேர்ந்துருச்சு அப்படின்னா கலைத்துறையில வந்து சாதிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல மேன்மையை கொடுப்பார். நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு கேட்டரிங், கல்யாண மண்டபம் நடத்துவது, சீர்வரிசை பிளேட்ஸ் எல்லாமே வந்து செய்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு நிறைய துறைகள்ல சுக்கிரனுமே நன்மை தரார். இந்த இடத்துல சுக்கிரனுக்கு செவ்வாய் சந்திரன் யார் தொடர்பு இருந்தாலுமே வேலையில மேன்மையை கொடுத்துருவார். ஒரு சில நிலைகள்ல இவர் ஐடி துறையிலும் பெரிய மேன்மை கொடுக்கிறார். ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மணி ஈல்டிங் துறை அப்படிங்கிறது இன்னைக்கு ஐடி துறை ரொம்ப முக்கியமான துறையாகத்தான் இருக்கிறது, அதை மறுக்கவே முடியாது. அங்கே செவ்வாய் சேரும் பொழுதோ சனி சேரும் பொழுதோ அவர் வந்து ரியல் எஸ்டேட்ல வேற இடத்துல செவ்வாய் வளர்த்திருந்தாலுமே 10ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். அதாவது ஆடம்பரமான, இப்ப நம்ம கட்டுறோம் இல்லையா கேட்டட் அபார்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபங்கள் கட்டுவது, அதை வாடகைக்கு விடுவது, பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய எல்லாமே ஆடம்பரமான தொழில்கள் எல்லாத்துக்குமே சுக்கிரன் காரகத்துவமாக இருக்கிறார். அது வந்து பெண்களை சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள், பெண்கள் தான் உங்களுடைய கஸ்டமர்ஸ், அல்லது பெண்களை வைத்து தான் நீங்க வேலை வாங்குறீங்க, உங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாருமே லேடிஸ், இந்த மாதிரியான அமைப்பை கொடுத்து அதிலே முன்னேற்றம் கொடுக்கக்கூடியவராக சுக்கிரன் இருக்கிறார். இது ஒரு மாதிரி நன்மை தான் எடுத்துக்கலாம், மேக்சிமம் நன்மை தான். ஏன்னா இவங்களுக்கு வேலை போயிடும், அந்த மாதிரியான நெகட்டிவிட்டி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால இவர் சுபராக இருப்பினும் கூட 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல வேலையும் வேலையில முன்னேற்றத்தையும் நல்ல தொழிலையும் கொடுக்கும் அப்படின்னா அது வந்து மிகையே ஆகாது.
அடுத்ததாக சனி ரொம்ப 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 முக்கியமான ஒரு கிரகம். காலபுருஷனின் 10ஆம் இடத்திற்கு சொந்தமானவர். செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். தை மாசத்துலதான் அவர் 10ஆம் இடத்துக்கு போவார். நம்ம தை மாசம் நம்ம வந்து எல்லாமே கொண்டாடுறோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். தை மாசம் மிக மிக வந்து ஒரு முக்கியமான மாசம். மார்கழி, தை வந்து சூரியனுக்கு மிகச்சிறப்பு. ஸோ அதுவுமே வந்து அந்த பீரியட்ல தான் வருது நமக்கு. இது போகவும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் நல்ல வலுவடையக்கூடியவர், திக்பலம் அடையக்கூடியவர். இதுவும் போக சனி 10ஆம் இடத்தில் மிகவும் ஒரு ஸ்ட்ரெங்தான ஒரு கிரகமாக வேலை செய்கிறார். மகரத்திற்கு, அதாவது காலபுருஷனின் 10ஆம் வீட்டிற்கு ஆட்சியாளரே வந்து சனிதான். ஸோ அந்த வகையில நல்ல தொழில்நுட்பத்தை கொடுப்பார், நல்ல அறிவை கொடுப்பார், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ் உருவாக்குறது என்னைக்குமே சனிதான். ஆனா என்ன அப்படின்னா முரண்பாடாகவே வச்சுட்டு இருப்பார். எந்த ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கனாலும் ஒரு 10 பேருக்கு பிரச்சனைனா முன்னாடி போய் ஒருத்தன் தட்டி கேட்பான். இவங்களுக்கெல்லாம் விட அவனுக்கு தான் ஜாஸ்தி பிரச்சனை வரும். அவனுக்கு 10ல சனி இருக்கும். அவன் அவனுக்காகவே பேசியிருக்க மாட்டான், வேற யாருக்காகவும் பேசியிருப்பான். ஆனா அதுக்குண்டான சிக்கல்களை இவர் இப்ப வந்து அனுபவிச்சுட்டு இருப்பார். அதுக்குண்டான சிக்கல்களை இவர் பாக்குற மாதிரி வரும். இவங்களுக்கு எல்லாம் 10ல சனி இருக்கும். கீழே வந்து வேலை செய்யக்கூடியவர்களோடு, அதாவது சனியினுடைய தன்மை அப்படிங்கிறது, நீங்க லேபரா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்க முதலாளியா இருந்தா லேபர்னால உங்களுக்கு பிரச்சனை வரும். சோ அந்த வகையில கஷ்டப்பட்டே மேல வரணும் அப்படிங்கிறது கொடுப்பாரு. எனினும் எப்பயுமே தொழில் இருக்குங்க, தொழில் இல்லாம போகாது. உங்களை வேண்டான்னு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. ஆனாலும் கஷ்ட ஜீவனமே. டக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்காது, டக்குன்னு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காது, இவங்களுக்கு காக்கா பிடிக்க வராது. அதனால டக்குன்னு ஹைக்கு ப்ரொமோஷன்லாம் வாங்க முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னே பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குட்டி குட்டி நெகட்டிவ்ஸ்னாலும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு எப்பயும் தொழிலில் முன்னேற்றமும் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்லோவா இருக்கும். சனியே ஸ்லோவான கிரகம் தானே. ஸோ அதனால சனி 10ல் இருப்பது ஸ்லோவான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கும். எனினும் 10ல் ஒரு பாவியனும் அப்படிங்கிற விதிக்கு ஏற்ப 10ஆம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பே. ஃபைனலா நம்ம பார்க்க வேண்டியது ராகு கேது தான். மற்ற எல்லா கிரகங்களுமே பார்த்தாச்சு. ராகு கேதுகள் ஆல்வேஸ் ஆக்சஸ். நீங்க 10ல கேது இருந்தா 4ல ராகு இருக்கும், 10ல ராகு இருந்தா 4ல கேது இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க மாத்தவே முடியாது. ஸோ ராகு கேது யார் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சொந்த ஊர்ல இருந்து வெளியே நகர்த்தி தான் உங்களை முன்னேற்றுவாங்க. நீங்க பிறந்த ஊர்ல நீங்க இருக்க முடியாது. இன்னும் சிலருக்கு வளர்ந்த ஊர்லயுமே இருக்க முடியாது. அங்கிருந்தும் வெளியில போய் தான் இவங்க முன்னேற வேண்டிய தன்மைகளை கொடுப்பதாக இருக்கும். எனினும் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது உங்களை அந்த துறையில புத்திசாலியாக, மார்க்கெட்டிங் துறையில நீங்க, அதாவது உங்களுக்கு வந்து அந்த நுட்பம் புரியும். நிறைய பேர் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன், புதன் ராகு காம்பினேஷன், இந்த மாதிரியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த துறையில ஒரு பைனியரா இருப்பாங்க. அவங்க எந்த துறை எடுத்தாலுமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சினிமா துறையில, ஏன்னா ராகு வந்து ஸ்கிரீன், அவர் ஒரு மாயை. அந்த மாயை இன்னைக்கு அதுதான் செல்ஸ் பெட்டர். ஸோ அதனால அந்த துறை எல்லாத்துலயுமே 10ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் சிறப்பாகவே இருப்பார்கள். ஷாருக் கானுக்கு 10ல ராகு, நம்ம நயன்தாராக்கு 10ல ராகு, அந்த மாதிரியான துறைகள், அதாவது திரைத்துறைங்கிறது மட்டுமே கிடையாது, ஒரு மாயை. அந்த துறை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதில் சிறப்பா இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஒரு யூடியூப் காணொலியிலிருந்து பெரிய, ஏன்னா இப்ப அது ஒண்ணு மட்டும்தான் வச்சு அவங்க பெருசா வந்தாங்க இல்லை, அவங்க ஜாதகத்தை மொத்தமா நம்ம பார்க்கணும். பட் எந்த துறை எடுத்தாலுமே 10ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் அந்த துறையில ஒரு பைனியரா வருவாங்க. அதாவது பேர் தெரிஞ்சவங்களா, மரியாதை உடையவர்களா, ஃபேமஸான பர்சனா. ராகுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஃபேமஸ். இது என்னன்னா அந்த இடத்துல அவர் சுபத்துவமாகவும் சுப தொடர்பும் இருந்தா லாங் டைம் ஃபேமஸா இருப்பாங்க. அவர் அங்க நெகட்டிவா இருக்காரு, சனி தொடர்போட இருக்காருன்னா நெகட்டிவான விஷயத்தினால அவங்க ஃபேமஸ் ஆவாங்க. இல்ல ஒரு சின்ன டைம்ல ஒரு பயங்கரமா ஒரு ஹைப் கிடைச்சு டொபுகட்டின்னு கீழேயும் போட்டுருவார். எனினும் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பதே எப்பொழுதும் நீங்க உங்களுடைய துறையில ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படிங்கிற பேரை வாங்கக்கூடிய தன்மையை, அதுக்கு உண்டான முயற்சியை கொடுத்துரும். 4ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தன் சுகத்தை பார்ப்பதற்கு இவர்களுக்கு நேரம் இருக்காது. இவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், உழைத்து கொண்டே இருப்பார்கள். அதுவும் வந்து ஒரு மாதிரியா நன்மை தான். பதவி அப்படிங்கிறது லாங் டைம்ல இருக்காது. இவங்க பதவி மேல பெருசா ஆசைப்படாமல் இருப்பது சிறப்பு. அப்படி ஆசைப்படல அப்படின்னா நிறைய முன்னேற்றத்தை அடைவார்கள். துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா பல துறை, எந்த கிரகம் சேர்ந்து இருக்கிறதோ அதுல எந்த வீடு இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த வீட்டுல ஒரு பைனியரா உங்களை உருவாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ராகுக்கு உண்டு. ராகு 10ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. கேது நீங்க 10ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு மாதிரி மிக்சடான கிரகம் தான். நேரடியான அவர் ஒரு மருத்துவ கிரகம் கூட. கேது வந்து ஒரு மாதிரியான மருத்துவ கிரகம் தான். செவ்வாயினுடைய தன்மை அப்படிங்கிறது கேதுவுக்கு உண்டு. அதாவது இயல்பாக ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலவும் செயல்படக்கூடிய தன்மையுடையவர். ஆனா என்ன பண்ணுவார் அப்படின்னா பயங்கர மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டாரு.
உங்களை வந்து தனிச்சு கேது 10ல இருந்ததுன்னா தொடர்ந்து ஒரு வேலையில இருக்கவே விட மாட்டாங்க. நச 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 நசன்னு எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம் இருக்கும் ஆஃபீஸ்ல. இவங்க அந்த ப்ராப்ளத்தினாலே இவங்களும் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. இவங்களுக்கு 4ல ராகு இருக்கும், அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தே லவ் தியர் ஸ்பேஸ் ஆஃப் கம்ஃபர்டபிலிட்டி. அந்த கம்ஃபர்டபிலிட்டி இவங்களுக்கு வேலையில கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு தான் 10ல கேது ஆச்சு. அதனால நச்சு நச்சுன்னு வேலையை மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். ஸ்திரத்தன்மை, அதாவது தொடர்ந்த வேலை இருக்கும், ஒரே வேலையில இவங்க இருக்க மாட்டாங்க. அங்க வந்து அது சப்ஜெக்டட் டு வாட் லக்னம் என்ன 10ஆம் இடம் அதெல்லாம் பொறுத்துனாலும் இவங்களுமே 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு கீழே கூட வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல நிலைத்து இருக்க முடியாது. இது வந்து கொடுக்கக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் மருத்துவம் சார்ந்து, அதாவது நேரடியான மருத்துவம் கிடையாது, டாக்டர் அப்படிங்கிறது கிடையாது. டாக்டரும் கொடுக்கும், பட் அதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு, நிறைய சுபத்துவம். அந்த கேது சுபத்துவமாகி செவ்வாய் தொடர்பெல்லாம் பெற்றிருந்தா மட்டும்தான் நீங்க அதுல போக முடியும். இல்லைன்னா பயாலஜி சம்பந்தமான துறையில படிச்சுட்டு டாக்டரேட் வாங்குறது, சித்த மருத்துவம் படிக்கிறது, அலோபதியை விட்டு இருக்கக்கூடிய மற்ற ஹோமியோபதியோ அல்லது யுனானியோ அந்த மாதிரி படிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய மாற்று மருத்துவ முறைகள், இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய நேச்சுரோ தெரப்பின்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரியான துறைகள் எல்லாம் கொடுத்துருவாரு. இவர் வேதம், வேதாந்தம், சித்தாந்தம், வைதீகத்தை வந்து தொழிலாக கொடுக்கக்கூடியவரும் கேது தான். அவர் வந்து ஒரு தெளிந்த ஞானி, அதனால ஞானம் சார்ந்த தொழில்களை வந்து கொடுப்பார். கவுன்சிலிங் பண்ணக்கூடியவர்கள், சைக்காலஜி படிக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாமே அந்த இடத்துல கேது வந்து ஒரு சுபத்துவம் அடைந்திருந்தார் அப்படின்னு கொடுப்பார். இதுக்குமே எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கேதுக்கு ஏதாவது ஒரு காம்பினேஷன் வரணும், இல்ல 10ஆம் அதிபதி அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது அமையும். இல்லைன்னா அங்க வந்து சிக்கல் தான். ஸோ தனிச்சு கேது 10ல இருக்கிறத பெருசா சிக்கல்னு சிறப்புன்னு சொல்ல முடியாது. சப்ஜெக்டட் டு அவர் அங்க சுபத்துவமா இருந்தால் தொடர்ந்து வேலை இருக்கும். அகெயின் அந்த 10ல் ஒரு பாவி வேணும். அந்த விதியை வந்து நம்ம இங்க பொருத்தி பார்க்கணும். இருக்கும் பட்சத்துல நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆக இன்று 10ஆம் இடத்தின் மேன்மைகள் என்ன, சிக்னிபிகன்ஸ் ஆஃப் 10th ஹவுஸ் அண்ட் ஒரு கிரகமும் இருக்கும்பொழுது எப்படி வேலை செய்யணும்னு பார்த்திருக்கோம். நீங்க வந்து நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இங்க பொதுவெளியிலே கேட்கலாம், உங்களுக்கான பதில்களும் கொடுக்கப்படும். நீங்க பிரைவேட்டா வந்து சாட்ல கேட்கறத விட, அதாவது இன்ஸ்டாகிராம்லயோ இதுலயாவது மெசேஜ் பண்ணி கேட்கறத விட இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை கமெண்ட்லயே கேளுங்க. கமெண்ட்ல நீங்க கேட்கிற கேள்வி மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதில்களும் அளிக்கப்படும். நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எப்பொழுதுமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மற்றும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.